மன தைரியம்ன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். எதனால அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிதன்யாவுடைய திருமணம் கடந்து அவங்க 3 மாசத்துக்குள்ளேயே எடுத்த முடிவு வரதட்சணை கொடுமையினால. இன்னைக்கு அவங்களோட ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவ எடுத்த முடிவு கூட எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. அவ ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழணும்னு நினைச்சு என் பொண்ணு அது மாதிரி தன்னை மாய்ச்சிக்கிட்டா. அது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம கல்ச்சர்ல தான் பெத்த பொண்ணா இருந்தாலும் நீ ஒருத்தனுக்கு ஒருத்தின் நீ செத்து கூட போயிடு, திரும்ப ஆனா வீட்டு பக்கம் வந்துடாத, இந்த பக்கம் தலையெடுத்து கூட வச்சிடாத, அப்படிதான் நம்ம சொல்லி வளர்க்குறோம். திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமையும் நாங்க அதுக்கு பொறுப்பு இல்லை. என்ன ஒரு பிரச்சனைனாலும் இவ்வளவு பவுன் போட்டு எல்லா சீர்சிரத்தையும் செஞ்சுமே அந்த பெண்ணுக்கு அம்மா வீட்டுல இருந்து ஒரு பெரிய ஹெல்ப்போ மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டோ கிடைக்கல. ஏன்னா எந்த ஒரு தருணத்துல ஒரு ஆணோ பெண்ணோ தற்கொலை முடிவுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு நிர்கதியா நிற்கும் பொழுதுதான் இந்த முடிவு எடுப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் தைரியம் கொடுத்திருந்தா அந்த பொண்ணு அப்படி மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு முடிவுல விழுந்திருக்க மாட்டா. அது தாண்டி இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய சொற்கள், அதாவது அனுசரிச்சு போ, அனுசரணையா போ, அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இங்க நான் பேரண்ட்ஸை எல்லாரையுமே நான் தப்புன்றத நான் மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம அப்படிதான் இருக்கணும்னு நம்மளே மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கும் போது பிள்ளைகளுக்கும் அதை தான் ஃபீட் பண்றோம். ஒரு பெண்ணுக்கு மன தைரியம்ன்றது எங்கேருந்துங்க வருதுன்னு நினைக்கிறீங்க? பிறந்த வீட்டுல இருக்கும் பொழுது அம்மா அப்பா அதுக்கப்புறம் தன்னுடைய பிரதர் தன்னுடைய சகோதரன் கொடுக்கக்கூடிய தைரியத்தோட தான், அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேரும் பார்த்து வச்ச நமக்கு கிடைச்ச ஒரு லைஃப் கண்டிப்பா இது நல்லதா தான் இருக்கும் நம்பிதான் இன்னொரு வீட்டுக்கு அவ போகிறா. அப்போ அடுத்ததா அந்த கணவன் கொடுக்கிற சப்போர்ட், அதுதான் அடுத்ததா அவளுக்கு கிடைக்கக்கூடிய மன தைரியம். அப்போ அங்க போய் கணவனுடைய சப்போர்ட்டோ கணவன் வீட்டை சார்ந்தாரும் தன்னை ஒரு அடிமையா நடத்துறாங்க, தன்னை ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு வரதட்சணை வாங்கக்கூடிய பொருளாதான் பாக்குறாங்க. அப்படின்றப்போ அவளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அது தாண்டி அடுத்தது அவ ஹெல்ப்னு கேட்டு வர்றது பிறந்த வீடாதான் இருக்கும். ஆனா பிறந்த வீட்டுல நம்ம எப்பவுமே ரெடியா வச்சிருக்கக்கூடிய டயலாக் என்ன அப்படின்னா, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ, அனுசரணையா நடந்துக்கோ, எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும் அப்படின்னு. ஆனா அதே பெண்ணுக்கு நம்ம நிறைய பணம் நகை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த பொண்ணு. ஆனா அந்த பெண் தனியாவே ஆளுமையா தன் சொந்த காலில் நிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பாத்தீங்களா, படிச்சதுக்கு அப்புறம்